அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் நம்மை நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிப்பதற்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம சுதந்தரிக்க வேண்டிய நிறைய நன்மைகள் இருக்குது. இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. நம்ம இதில் திருப்தி அடையக்கூடாது. ஏதோ ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்ட உடனே நம்ம எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொண்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏராளமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவுமே இல்லை. ஆமென். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கென்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். ஆண்டவர் நம்ம எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கணும்னு தான் விரும்புகிறார். நன்மைகளை வாக்கு பண்ணிட்டு அதை நம்ம சுதந்திரிக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டார். அவ்வளோ மோசமான தேவன் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கென்று அவர் வாக்கு பண்ணின நன்மைகளை, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, உங்கள் கணவருக்கென்று, உங்கள் தொழிலுக்கென்று, உங்களுடைய எதிர்காலத்துக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை, அது நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகளை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிற சங்கீதம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ முடியும். நிறைய காரியங்களை பார்க்கும்போது இதையெல்லாம் என்னால் சுதந்தரிக்க முடியுமா அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இருக்கும். ஆனால் நாம் நடந்து போகிற பாதைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டாகும், இதை என்னால் சுதந்திரிக்க முடியுமா? யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒன்று, அவன் போகிற பாதை வேறொன்று. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், ஏராளமான ஆண்டுகள் பாடுகளின் வழியாக, பயங்கரமான சூழ்நிலைகளின் வழியாக அவன் ஒருவேளை தனிமையில் இருக்கும்போது ரொம்ப அழுதுருப்பான் இல்லையா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் அப்படின்லாம் அவன் நினச்சிருப்பான் இல்லையா? ஆனால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தபடினால் அவனுக்கென்று தேவன் நியமித்த நன்மையை, அவனுக்கென்று தேவன் நியமித்த மேன்மையை, அவனுக்கென்று தேவன் நியமித்த உயர்வை அவன் பெற்றுக்கொண்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும், சிறைச்சாலையில் போடப்பட்டாலும், ஏற்ற காலம் வரும்போது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தபடியினால் அவனுக்கென்று தேவன் நியமித்த அந்த ஆசீர்வாதங்களை, மேன்மையை சுதந்திரித்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், அவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் ஒரு வசனம் உண்டு. நாம் எல்லாருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் கர்த்தர் நமக்கென்று முன்குறித்தவைகளை, உங்களுக்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று தேவன் முன்குறித்தவைகளை, அவைகளெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. அந்த திட்டங்கள், அந்த நோக்கங்கள், அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்புவீங்களா? கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மை சுதந்திரித்து கொள்ளும்படி அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், அவர்களுடைய குடும்பங்களுக்கு வேண்டிய நன்மைகள் இன்னும் ஏராளமானவைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அப்பா. அவைகளை சுதந்திரித்து கொள்ளட்டும் அப்பா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் நம்பிக்கையின் தேவனாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து மேலான நன்மைகளை, உயர்வுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்று கொள்ளட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்க செய்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வார். காட் பிளஸ் யூ.